பிரஜனுக்கு வந்து பிக் பாஸ்க்கு அப்புறமா வந்து அவருக்கு படத்துல வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ, கண்டிப்பா அவங்களுடைய துணைவி சாண்ட்ரா, அதாவது மக்களால் அன்போடு அழைக்கப்படும் நடிப்பு அரக்கி ஸ்கேம்ட்ராக்கு வந்து கண்டிப்பா நெறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுலயும் வந்து டபுள் ஆக்ஷன் ரோல்ஸ்லாம் செம்மையா கிடைக்கும். "யப்பா! என்னாம ஆக்டிங் பண்றாப்பா! பேசி, 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 பேசியே கவுத்துட்டப்பா!" அப்படின்னு சொல்ற மாரி தான், இந்த செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் போறமிடமெல்லாம் செருப்படி வாங்கும் ஒரு மலையாள சேச்சிய வந்து இப்ப தான் நான் வந்து பார்க்குறேன். மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாவும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் பிக் பாஸ் ஆடியன்ஸோடைய சார்பா வந்து ஒரு பிரதிநிதியா வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சாண்ட்ராவுடைய அந்த நடிப்பு திறமை எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு ஃபேக்கா இருந்தாங்க, சிம்பத்தி ஓட்ஸ் மட்டுமே வாங்கி வந்துடலாம் அப்படிங்கிற அந்த சீப் மேனிப்புலேட்டிவ் மைண்டில் இருக்கிற ஒரு விமன் நார்சிஸ்ட் உமனாக தான் இருந்தாங்க. ஒரு கட்டம் போய் திவ்யா கூட வந்து பிரசன்ட் பேசும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங்கே சந்தேகப்படுற அளவுக்கு ரொம்ப அது பொசசிவ்னஸ் இல்லை, அது லிட்டரலி வந்து கிட்டத்தட்ட ஒரு மென்டல் இல்னஸ். அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் எல்லாம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வச்சிருக்க ஒரு பர்சன், ஒரு விமன் வந்து எதுக்கு இந்த ஷோக்கு வரணும்? கேட்டா பிரச்சனைக்காக வந்தேன். அவர் என்ன போருக்கா போறாரு? இந்த இருக்கிற ஷோக்கு தானே போறாரு. போனா முடிச்சுட்டு வெளிய வர போறாரு. உடனே அதுக்கு ஒரு சிம்பத்தி. ஏன்னா இவங்க வந்தா தான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடைக்கும். இவங்களுடைய சார்பா அத்தன நாள் இருந்ததுனால. அண்ட் அவங்களுக்கு நெறைய கடன்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசாம அந்த மணி பாக்ஸ் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா கூட, ஆடியன்ஸ் மத்தியில இந்த அளவுக்கு ஒரு ஹேட்ட வந்து சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் அவங்களுடைய குடும்ப சுமையும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். தேங்க்ஃபுல்லி இப்ப பிரஜனுக்கு வந்து நெறைய படங்கள் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, ஒரு பக்கத்துல ஹேப்பியா இருக்கும்போது, சாண்ட்ராக்கு பிரஜனோட ஜாஸ்தியான படங்கள் வாய்ப்பு நெறைய வருமே. ஏன்னா, அவங்களோட முழு நடிப்பு திறமையும் வந்து ஷோக்குள்ள காட்டியிருக்காங்களே. ஏன்னா, ஒன் ஆஃப் த சீப் கேம் பிளே இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து கேவலமான ஸ்ட்ராட்டஜிய எந்த ஒரு வுமனும் கையில எடுக்க மாட்டாங்க. ஸோ, அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய நடிப்பு அரக்கி ஸ்கேம்ட்ராக்கு தான் வந்து சேரும். ஸோ, நேற்றைய தினம் வந்து அமித் கிட்ட போயிட்டு செருப்படி வாங்குனாங்க. அதாவது அமித் வந்து சுத்தமாவே கண்டுக்கல, விரும்பவே இல்ல. ஏன்னா, அமித் தான் வந்து சாண்ட்ரா வந்து அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சாண்ட்ராக்கு எதிரா இருக்கும்போது, அமித் ஒரு ஆள் தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அப்பேற்பட்ட அமித்தையே வந்து பின்னாடி எப்படி பேசினாங்க, ரம்யாக்கு என்ன பேசினாங்களோ அதே மாதிரி அமித்துக்கும் பேசினாங்கங்கிறது வெட்ட வெளிச்சமா அமிக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது லிட்டரலி இதுக்கு நீங்க வந்து செருப்ப கழட்டி மூஞ்சிலேயே அடிச்சிருக்கலாம் அமித் அப்படிங்கிற கமெண்ட்ரா வந்து எல்லாருடைய மனசுலயுமே இருந்துச்சு. லிட்டரலி வந்து செருப்புல அடி வாங்குற மாதிரி தான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆனா அமித் என்ன பண்றது? அவரு தான் ரொம்ப இலக்கண மனசாச்சே. சாண்ட்ரா அங்கேயே ஒரு ஆக்டிங்க போட்டாங்க. நான் வெறும் ஃபன்னுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து அப்படியே தலைவனும் வந்து இலக்கிய மனசோட அவருடைய பெருந்தன்மையில மன்னிச்சு விட்டாரு. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாரி ஒரு லேடி வந்து பிக் பாஸ் வரலாற்றிலே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. வெறும் சிம்பத்தி ஓட்ஸு, வெறும் அழுகைய வச்சு மட்டுமே வந்து காலத்த ஓட்டிடலாம் அப்படிங்கிற சீப்பான ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜிய பின்பற்றி, இன்னைக்கு வந்து எப்படியோ வந்துட்டாங்க. பட் எனிவேஸ் இவங்களோட நடிப்பு திறமையை பாராட்டி கண்டிப்பா தமிழ் திரையுள் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உண்டு என்பது எந்த ஒரு கருத்துமே இல்ல. என்ன பண்றது? நடிப்பு திறமையும் ஒரு சைடு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் போற இடமெல்லாம் செருப்படி வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அதுவும் ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்குது.